வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸும், வரக்கூடிய வாரத்தில நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கலாங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 வாரத்தில நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஸோ கடந்த 2 வாரம் நம்ம பார்த்துருந்தோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் ஒரு வீக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணுச்சு. கடந்த 2 வாரமும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இறங்கு முகமா தான் நம்ம மார்க்கெட் இருந்தது. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ரிலேட்டடான பங்குகளோட ஒரு ஏற்றம் தான். அமெரிக்கா மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க கடந்த 2 வாரத்தில. ஸோ இது தொடர்ந்து ஒரு ஏற்றத்த குடுக்குற டைம்ல, நம்ம மார்க்கெட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே வந்துட்டு இருந்தது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்ம மார்க்கெட்ல நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இத தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வரக்கூடிய வாரத்திலும் சரி, இதே ஒரு விஷயம் தான் நம்ம மார்க்கெட்ல ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். அது ஏற்றமா இருக்கட்டும், இல்ல இறக்கமா இருக்கட்டும். ஸோ இந்த ரிலேட்டடான பங்குகள்ல நடக்கக்கூடிய மாற்றம் நம்ம மார்க்கெட்ல ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். ஸோ மற்றபடி இந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதுவுமே இந்த வீக் பெருசா வந்து பூதாகரமா ஆகல. அது எப்படி ஓடிட்டு இருக்கோ அப்படியே தான் வந்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கு என்ன திட்டத்த கையில வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு ஒரு ப்ராப்ளம் அதன் மூலியமா கிரியேட் ஆக போறது இல்ல அப்படிங்கிறத மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பங்குகள் அப்டேட்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அனைவரும் சுத்தி சுத்தி ஒரு அடிக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கிறது ஐடிசி. அத பற்றி தான் வந்து பார்க்க போறோம். எல்லா பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஐடிசி பேச்சு தான் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜெரோதாவோட ஓனர் நிக்கில் காமத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த ஐடிசியா இருக்கட்டும், இல்ல எங்களுடைய பிசினஸா இருக்கட்டும், 2மே பார்த்தீங்கன்னா ஒரே மாரி தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது எப்படிப்பா உங்களோட புரோக்கிங் பிசினஸும், ஐடிசியும் ஒரே மாரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ 2க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. 2யுமே பார்த்தீங்கன்னா தடை பண்ண முடியாது. என்னதுன்னா, ஒண்ணு எஃப்&ஓ, இன்னொன்னு சிகரெட். ஸோ எஃப்&ஓவும் 100% அதாவது இவங்க டெர்ம்லயே நம்ம சொல்லிக்கலாம். 99% பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துது. இதே நம்ம சிகரெட் எடுக்கும்போது பொருளாதார இழப்பும் ஏற்படும். ஒரு பக்கம் காசும் செலவாகும். இன்னொரு பக்கம் ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா கெட்டு போகும். ஸோ 2 பிசினஸும் பார்க்கும்போது ஒரே மாரி ஒற்றுமையோட இருக்கக்கூடிய பிசினஸா பார்த்தீங்கன்னா, இப்போ இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதிலருந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா டைவர்சிஃபைட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ நாங்களும் அத பண்ணியிருக்கோம். ஐடிசியும் பார்த்தீங்கன்னா, திறம்பட இதுக்கு முன்னாடியே வந்து பண்ணியிருக்கு அப்படின்ட்டும் இவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஒண்ணு இந்த ஐடிசி ஹோட்டல், ஐடிசி எஃப்எம்சிஜி போன்ற பல வகையில அவங்க டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க இந்த லாபத்த. ஸோ ஜெரோதாவும் அத பண்ணியிருக்காங்க. பல நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஏஎம்சி பிசினஸ் அண்ட் அடுத்தது இந்த பங்குகளுக்கு அகைன்ஸ்டா கடன் கொடுக்கக்கூடிய பிசினஸ் அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் அவங்க பிசினஸ அப்படியே டைவர்சிஃபை பண்ணிட்டு வராங்க. பட் என்னதான் பண்ணுனாலும் ப்ரோ இவங்களா இருக்கட்டும், ஐடிசியா இருக்கட்டும், ஸோ என்னதான் டைவர்சிஃபை பண்ணாலும் கூட ஸ்டில் அவங்களுடைய மெயின் வருமானம் எங்க இருக்கு? அந்த ரிஸ்க்கான இடத்துல தான் இருக்கு. கவர்மெண்ட் இப்ப இத பேன் பண்ணுமா? டெஃபினட்டா பேன் பண்ணாது. சிகரெட்டையும் பேன் பண்ணாது. எஃப்&ஓ ட்ரேடிங்ல ரீட்டெயில் இன்வெஸ்டரையும் தடை பண்ணாது. ஏன்னா 2மே முக்கியமான ஒரு இடமா வந்து பார்க்கப்படுது. ஸோ 2க்கும் டாக்ஸையும் ஏத்துறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒற்றுமையுள்ள ஒரு இடமா வந்து இருக்கு. ஸோ எஃப்&ஓக்கும் டாக்ஸு, ஐடிசியோட சிகரெட்டுக்கும் டாக்ஸ் அப்படின்ட்டு ஸோ இந்த வரிச்சுமைய பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அதிகரிக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு வரிச்சுமையினால ஸோ இத கைவிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா 2 பேரும் கைவிட போறதில்ல. ட்ரேட் பண்றவன் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்க போறான். சிகரெட் அடிக்கிறவன் சிகரெட் அடிச்சுட்டு தான் இருக்க போறான். பட் ஒரு கட்டத்தில இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்டத்தில ஸோ டாக்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு போட்டு பல ஆண்டுகள் கழிச்சு இது வந்து பேசப்படுது. ஸோ அந்த டைம்ல சிகரெட்டோட விலையா இருக்கட்டும், இல்ல இந்த ட்ரேடிங்கோட காஸ்ட்டா இருக்கட்டும், ரொம்ப உயரத்துக்கு போம்போது, அப்போ மக்கள் வந்து நாங்க அடிக்கவே இல்ல. நீங்க இத மூடிருங்க. வரிய ஏத்த வேண்டாம். நீங்க இந்த சிகரெட்டையே விக்காதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வருவாங்க. அப்படி வந்ததுனா தான் இதுக்கு ஒரு எண்ட் வரும் அப்படிங்கிற மாரியும் இவர் தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கிற மாரி தெரியல. ஸோ அந்த டைம்ல சிகரெட்ட ரீப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்த கட்ட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல உலா வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்துக்கு உண்டான ஒண்ணு தான். ஸோ கண்டிப்பா மாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2024ல ஸோ நம்ம ஐடிசில வந்து ஒரு முடிவ மட்டும் மாத்தி எடுத்திருந்தோம்னா, இந்நேரம் நம்மளுடைய போட்ட பணம் பார்த்தீங்கன்னா, டபுள் த ரிட்டர்ன வந்து குடுத்துருக்கும். ஸோ எப்படிங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ 2024ல ஐடிசில பேங்க் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பங்குகள வந்து வித்தாங்க. ஒரு 17,000 18,000 கோடி மதிப்பிலான பங்குகள வித்தாங்க. அந்த டைம்ல ஸோ 400க்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஐடிசி வந்திருந்தது. நானும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ஐடிசிய வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, ஐடிசிய வாங்கியிருப்பாங்க அந்த நேரத்தில. பட் அத நம்ம தவிர்த்துட்டு, ஸோ நம்ம மாத்தி எவன் வித்தானோ, அவனோட நிறுவனத்தில நம்ம பங்குகள வாங்கியிருந்தோம்னா, இந்நேரத்துக்கு நம்ம பணம் டெஃபினட்டா டபுள் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு மாத்தி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்னும் நம்ம பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா
கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவோட முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ எல்லார் மாரியும் நம்ம உட்காந்து சிந்திச்சுட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரிய அளவுக்கு வந்து உணர்த்துது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, இப்போ அந்த டைம்ல பார்க்கும்போது, எப்போ 24 அந்த டைம்ல பார்க்கும்போது, இந்த பேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 28, $29 கிட்ட பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் இப்போ அது அப்படியே பார்த்தீங்கன்னா, டபுள் த ரிட்டர்ன குடுத்து சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா சேம் டைம் எப்போ இவங்க வந்து நீங்க போய் எடுத்து பாருங்க 24 மார்ச்ல இந்த ஐடிசி என்ன லெவல்ல இருந்தது அப்படின்ட்டு 400 கிட்ட தான் இருந்தது. எல்லாத்துக்கும் தெரியும். அந்த டைம்ல இருந்து இப்ப பார்க்கும்போது ரூ. 270 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அங்க நம்மளுடைய பணம் மதிப்பிழப்பாயிருக்கு. இந்த இடத்துல நம்ம பணம் பார்த்தீங்கன்னா, இரட்டிப்பாயிருக்கு. இதுதான் இந்த இடத்துல நடந்த ஒரு பெரும் மாற்றமா பார்த்தீங்கன்னா இருக்கு. $56 இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க வித்த டைம்ல பார்க்கும்போது இந்த நிறுவனம் ஒரு $28 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. 28 டூ ஒரு $31க்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. அந்த டைம்ல பேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடன் அதிகமா இருந்தது. இந்த மாரி பல ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்தது. பட் அந்த ப்ரெஷர தாண்டி அந்த ப்ரெஷர் இருக்கும்போது நம்ம அத மறுத்து ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிய பார்த்து முதலீடு பண்ணியிருந்தோம்னா, கண்டிப்பா வெற்றி கிடைச்சிருக்கும். ஏன்ப்பா எல்லாம் கை மீறி போயிருச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி, இதெல்லாம் பார்த்து என்ன பண்றது அப்படின்ட்டு கேள்விகள் கண்டிப்பா சிலருக்கு எழலாம். அதுல சந்தேகமே வேண்டாம். டெஃபினட்டா கேள்விகள் எழணும். ஆனா, இது நம்ம கைய மீறி போயிருச்சு. ஆனா, அடுத்து இந்த மாரி வேற ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி நான் ஒரு வேற இடத்த நான் பார்த்துருக்கேன். அதுதான் பார்த்தீங்கன்னா, ஃபார்மா செக்டாரா இருக்கு. இப்ப ஃபார்மா செக்டார் அதுவும் இந்தியன் ஃபார்மா செக்டார் ரொம்ப உச்சத்துல இருக்கு. ரொம்ப வேல்யூவேஷன் அதிகமாவும், ரொம்ப பீக்காவும் இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு மாற்றத்த எதிர்பார்க்கிறேன். இதே ஒரு நிலைமை நீடிக்காது அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. மாத்தி செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில ஒரு இடத்துல தோன்றியிருக்கு. அது எந்த வகையில பலனளிக்குமா? இல்ல பலனளிக்காம படுகுழியில போடுமா? அப்படின்ட்டெல்லாம் எனக்கு தெரியல. பட் என்னுடைய ஒரு அனாலிசிஸ நம்பி சில விஷயங்கள மாற்றி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் இருக்கேன். பட் அத பற்றி கம்ப்ளீட்டா மெம்பர்ஷிப்ல நான் வரக்கூடிய நாட்கள்ல டிஸ்கஸ் பண்ண தான் போறேன் இந்த ஃபார்மா செக்டர பத்தி. வெறும் நம்ம நாட்டு ஃபார்மா மட்டும் இல்லாம குளோபல் நிறுவனங்கள பற்றியும் அந்த இடத்துல பேச தான் போகுது. பார்ப்போம். அது பேசும்போது கண்டிப்பா ஒரு புரிதல் நண்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் நம்ம நாட்டு ஃபார்மா நிறுவனங்களையும் பலதும் டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா அது பிடிக்காது. பலருக்கும் பார்க்கும்போது பிடிக்கவும் செய்யாது. பட் இருந்தாலும் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறனால பெரிய அளவுக்கு ஒண்ணும் நடக்காது. ஸோ மாத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு எடுத்துக்காட்ட இந்த இடத்துல நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது மட்டும் இல்ல. ஒரு டைம் இது நடந்துருச்சு. ஒரு டைம் நமக்கு சறுக்கிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதில நம்ம வெக்ஸ் ஆயிக்காம அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி ரொம்ப வேகமா நடந்து போகணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார்மா செக்டர் அதுவும் அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா, ஃபார்மாவ ஸ்பேஸ்ல மேனுஃபேக்சர் பண்ண போறதா சொல்றாங்க. என்னய்யா இது அப்படிங்கிற மாரி தான் இந்த பதிவ பார்க்கும்போது இருந்தது. ஏன் இங்கெல்லாம் பண்ண மாட்டாங்களா? நேரா கொண்டு போய் ஸ்பேஸ்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களா? இதெல்லாம் நடக்குமா? ஒருத்தன் என்னன்னா, நான் ஸ்பேஸ்ல டேட்டா சென்டர் அமைக்க போறேங்கிறான். அத கூட ஏதோ ஒரு லாஜிக்கா எடுத்துக்கலாம். பட் என்ன இத ஃபார்மா ப்ராடக்ட்ட போய் ஃபார்மா ப்ராடக்ட்ட வானத்துல மேனுஃபேக்சர் பண்ண போறேன்னு சொல்றாங்களே! அதுவும் நம்ம நாட்டுல இருந்து இந்த மாரியான ஒரு அப்டேட் வருதே! இது சாத்தியமா என்ன அப்டின்ட்டுலாம் தெரியல. நம்ம பாட்டுக்கு பிளைண்டா கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. பட் நடக்குமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சில மாலிக்யூல் எல்லாம் பண்ணும்போது ஒரு இதா நடக்காது, அது நடக்காது அப்படிங்கிற மாரிலாம் போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் நடந்தா தான் சாத்தியம். சும்மா சொல்லலாம் வாயில. பட் இதெல்லாம் பண்ணி காமிச்சாங்கன்னா உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அதோட காஸ்ட் எவ்வளவா இருக்கும்? இங்க இங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போதே ஊர்ப்பட்ட விலையில விக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஏதோ ஜெனரிக்லாம் கம்மியா இருக்கு. ஃபாரின்லலாம் போம்போது மெடிசினோட காஸ்ட்டு ரொம்ப விண்ணை தொடும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உச்சத்தில இருக்கு. இத கொண்டு போய் வானத்தில மேனுஃபேக்சர் பண்ணா அது என்ன விலைக்கு விப்பாங்க? இந்த மாரியான பல கேள்விகள் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கு. அதுக்கான பதில் வருங்காலத்தில கிடைக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மகீந்திரா கிட்ட இருந்து அப்டேட். இந்த ஃப்ரீ ஸ்டைலர் தான் அடுத்த வருடம் நம்ம நாட்ல இது லான்ச் பண்ண போறாங்க. அது போக குளோபல் மார்க்கெட்ட மைண்ட்ல வச்சு இந்த ப்ராடக்ட்ட உருவாக்கியிருக்காங்க. இந்த அ பிரேசிலு, இந்த சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற இடங்கள்லலாம் இந்த ட்ரக்குக்கான ஒரு மவுஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல தான் இந்த ட்ரக்குக்கான மவுஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும். டொயோட்டோ, ஜெனரல் மோட்டார், ஃபோர்டு, ஸ்டெலன்டீஸ் போன்ற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த
ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக சைனீஸ் ஆட்டோ மேக்கர்ஸும் வந்து இந்த ட்ரக் பிசினஸ்ல குதிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அமெரிக்கன் ட்ரக்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். டொயோட்டாவோடதும் சூப்பரா வந்து இருக்கும். தந்த்ரா அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட்டா ஸ்பெல் பண்றேனா, கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு தெரியல. ஸோ அந்த ஒரு டொயோட்டாவோட மாடலும் ஹை செல்லிங் மாடல். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே வேற லெவல்ல இருக்கும். பட் மகேந்திராலாம் பார்க்கும்போது தமாஷா தான் இருக்கு. பட் விலை ரொம்ப முக்கியம்ல. ஸோ விலை எப்படியும் ரொம்ப அட்ராக்டிவா குடுப்பாங்க. மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். எந்த அளவுக்கான ஒரு வெற்றிய குடுக்குது, ஒரு பெரிய ஒரு குளோபல் நிறுவனமா மகேந்திரா உருவெடுக்குமாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது ஸோ எஸ்பிஐ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 2030ல அவங்களுடைய டோட்டல் பிஸ்னஸ வந்து 200,00,000 கோடியா வந்து டபுள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணக்குப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் படி ஒரு 170,00,000 கோடி வரைக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ வந்து 2030ல டபுள் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மேபி அது 200,00,000 கோடிய தொட்டாலும் ஆச்சரியத்துக்கு உண்டான ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிற மாரியும் நிறுவனத்தோட தலைவர் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டா இவங்களுடைய பிசினஸ் பார்க்கும்போது ஒரு 100 அதாவது ஒரு 100,00,000 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஜூன் மாசமோ, ஜூலை மாசத்துலயோ அது 110,00,000 கோடிய வந்து தொற்றுச்சு அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுடைய அல்டிமேட் கோல் என்னன்னா 200,00,000 கோடி டபுள் த சைஸ் பண்ண போறது தான் எஸ்பிஐயோட கோலா இருக்கு. ஸோ கண்டிப்பா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பெரிய அளவுக்கான முதலீடு நம்ம நாட்டில ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ நெறையா உள்நாட்டு உற்பத்திய கான்சன்ட்ரேட் பண்ண அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிய நோக்கி நம்ம நாடு நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு கண்டிப்பா ஃபினான்ஸ் துறை பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு பேக்கிங்கா இருக்கும். ஸோ இந்த நிறுவனங்கள் கண்டிப்பா இத அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டெம்சன்ஸ். ஸோ இந்த நிறுவனத்த பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் என்னால இத ஒரு நல்லா வந்து புரிஞ்சுக்க முடியல. ஸோ அதனால இத பற்றி என்னால டீட்டெயில்டா வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண முடியல. ஸோ இன்னும் இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா எனக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படுது. சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். பட் மண்டையில ஏற மாட்டேங்குது. ஸோ இதில ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வியூ வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது அந்த இடத்துல நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம பாட்டுக்கு வந்து அரைகுறையா மேய்ஞ்சிட்டு வந்து இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ வச்சுட்டு, நான் பாட்டுக்கு எதுவும் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசக்கூடாது. அதையும் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ தெரியாத விஷயத்த ஏன் தெரியல. எனக்கு இந்த இடத்துல ஒரு வியூ ஃபார்ம் பண்ண முடியலன்னா, பண்ண முடியல அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு போறதுல எந்த விதமான ஒரு இதுவும் எனக்கு கிடையாது. ஸோ கண்டிப்பா 100% வந்து நான் அத ஒத்துக்குவேன். ஸோ இப்போ இந்த நிறுவனத்தில நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேனா எதனாலன்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஏன்னா, ஸோ நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டாவும் இருக்கு. ஸோ இந்த நியூக்ளியர் பவருக்கெல்லாம் இத வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாவும் இருக்கு. ஸோ நியூக்ளியரோட வளர்ச்சி இந்த நிறுவனத்துக்கு ஒரு வளர்ச்சிய ஏற்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னும் எனக்கு கிளியர் கட்டா வந்து தெரியல. ஸோ அத இன்னும் வந்து டீப்பா ரிசர்ச் பண்ணி, ஸோ இதோட ஒரு வியூ எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது அலர்ட் ஆகுமா அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா, டபுள் த ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு ஐபிஓவா இருக்கு. ஸோ வாய்ப்பு ரொம்ப கம்மி. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைச்சதுன்னா நம்ம லக்கு. ஸோ கிடைக்கலையா, ஓகே விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைய பார்க்குறதுக்கு போயிரலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஒரு 6 ஸ்டேட்ட இணைக்கிற மாரி தெலுங்கானா, கர்நாடகா, கோவா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, யூபி. ஸோ இந்த 6 ஸ்டேட் இன்னொரு ஏதோ ஸ்டேட் இருக்கு. அது ஏதோ விட்டு போயிருச்சு. மன்னித்து விடுங்கள். ஸோ இப்ப இந்த 6 ஸ்டேட்ட இணைக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பைப்லைன் ப்ராஜெக்ட்ட வந்து கொண்டு வர போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத கெயில் தான் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதன் மூலியமா டிரான்ஸ்போர்ட் அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட்ட பெரிய அளவுக்கு வந்து குறைக்க முடியும். ஸோ ஈஸியா வந்து இந்த கேஸ வந்து சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி கெயில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிலதெல்லாம் நிறைவடையக்கூடிய தருவாயில இருக்கு. ஸோ இப்போ புது ஒரு ப்ராஜெக்ட்டையும் வந்து பண்றாங்க. 7,000லிருந்து ஒரு 9,500 கோடி வரைக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இருக்க போகுது. ஸோ இது முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டா வந்து பார்க்கப்படுது கெயில பொறுத்தவரைக்கும். ஸோ இது கெயில பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாவும் வந்து அமைஞ்சிருக்கு. பட் என்ன கெயில்ல இப்போதைக்கு எந்த விதமான வாய்ப்பும் ஏற்படாம தான் இருக்கு. அடுத்தது அலிபாபா கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ அலிபாபா பார்த்தீங்கன்னா, ஒரு $10 பில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா சொல்றாங்க. பங்குகள வித்து பணத்த வந்து ரைஸ் பண்ண போறதா சொல்றாங்க. இது என்ன மாரியான ஒரு பாதிப்ப அலிபாபால ஏற்படுத்தும் அப்படின்னு தெர்ல. ஸோ அலிபாபா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ வந்து சந்திச்சிருந்தது. லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷன்ல நம்ம பார்த்தோம். ஸோ ரிசல்ட் அதுக்கு ஒரு பெரிய ரீசனா வந்து இருந்தது. ஸோ இப்ப திரும்ப ஏஐ ரிலேட்டடான முதலீட பார்த்தீங்கன்னா, அலிபாபா அதிகப்படுத்த போறாங்க. ஸோ அதுக்கு ஃபண்ட் தேவைப்படுது. அந்த ஃபண்ட் பார்க்கும்போது பங்குகள வித்து அந்த ஃபண்ட வந்து திரட்ட போறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது மேற்கொண்டு அலிபாபால ஒரு பிரஷர வந்து கிரியேட் பண்ணலாம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ கூகுள், இன்டெலுக்கு பிறகு ஒரு 3வது பெரிய நிறுவனமா இந்த அளவுக்கு பங்குகள வித்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுல அலிபாபா பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ
பார்ப்போம். இது மேற்கொண்டு அலிபாபால ஒரு ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணுதா அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.